அவர்கள் 6 மணிக்கு மேல வெளியில வர மாட்டாரு. 6 மணிக்கு மேல பேச மாட்டாரு. 6 மணிக்கு மேல இது செய்ய மாட்டாரு. அப்படி அவர் பேசிட்டால், செய்துட்டால், நான் தூக்கு மாட்டிக்கிறேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நான் டிவிகே கட்சியில வந்து சேர்ந்துடுறேன், நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன், புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு விமர்சனம் வச்ச அது ஊபிகளோ, மாப்பிகளோ, காப்பிகளோ எல்லாமே தொங்க போறியா, புடவை கட்டிக்க போறியா நீயே சொல்லிடு ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் 9:15. ஆமா. விஜய் அவர்கள் பேசி முடிக்கும் பொழுது மணி 9. கேட்டீங்களா? அப்போ அந்த விமர்சனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அவரால் வந்து இன்னும் சொல்லப்போனா சில நபர்கள் ரொம்ப வன்மையா சொல்றது அவரால் குடிக்காம இருக்க முடியாது, கை ஓதுரும், 6 மணிக்கு மேல அவரால் வந்து பேச முடியாது, சரியா இருக்க மாட்டாருன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் சரியான செருப்படி. இது வந்து இதை முடிச்சுட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கு. பெரம்பலூர் போகணும். ஸோ நான் களத்துக்கு வந்துட்டா எங்களை வேலை செய்யணும் முடிவு எடுத்துட்டாக்கா எந்த அளவுக்கு செய்ய முடியுன்றத பாரு. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய அந்த பொய்யான பிம்பம்ன்றது உடைச்சிட்டாரு. ஸோ நீ ப்ராக்டிகலாக அதில் வந்து இனிமேட் வந்து மைடி அங்கிள்னு சொல்ல வேணாம், உங்களுக்கு தான் பாசமாக கூப்பிட்டா பிடிக்கலையே வேற சொல்லிட்டாரு. இது வந்து போற போக்கில் அது ஒரு ஊமகுத்து. சரிங்களா? என்ன ஊமகுத்து? காலையிலேயே தலையை ஊத்திட்டாரு. என்னண்டு இந்த மாதிரி கொள்கை இல்லாத கோமாளி கூட்டம் இல்ல, நம்மலாம் கொள்கை வாழ்ந்த கூட்டம் அப்படின்னு காலையிலேயே சொல்லிட்டாரு. அப்படியா? கொள்கையோட பீர் பாட்டில் வச்சு கட்சி மீட்டிங் நடத்துறது, மாநாடு மயிலாடு மாதிரி ஆடல் மாடல் வச்சு நடக்கிறது. அது விடைபெற்று செல்லும் போது ஒரு கொள்கையோடு செல்வாங்கலாம், ஒரு பெரிய ஒரு லட்ச கூட்டமா செல்லுமா. போகும்போது தேக்ஸா தூக்கிட்டு போன கூட்டம் அது. பிரியாணி தேக்ஸா, அண்டா, சமையல்காரன் சொன்னா பாருங்க சேலத்துல இவங்க பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயேன்னு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் ஒத்துருக்க மாட்டேன். இதெல்லாம் நீங்க பெரிய கொள்கை குன்றுன்ற நினைப்புல பேசுறது, புரியுதுங்களா? அந்த பழம்லாம் சொங்க விட்டுருப்பாங்கல்ல இந்த ஆட்சியில், ஆப்பிள், ஆரஞ்சு, அதெல்லாம் ஒரு உருவு தான், சணல் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல அவங்களுக்கு உருவதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே சார். விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேல வெளியில வர மாட்டாரு. 6 மணிக்கு மேல பேச மாட்டாரு.